discussed about atoms and molecules. அந்த லெசனில் பர்சன் காம்போசிஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபார் we are dealing with the number of entities present in a given substance, but many times the information regarding the percentage of a particular element present in a compound is required. அதாவது ஒரு காம்பவுண்டில் எவ்வளோ பர்சன்ட் பர்டிகுலர் எலமெண்ட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பர்சன்ட் காம்போசிஷன். ஒரு காம்பவுண்டில் நிறையா எலமெண்ட் இருக்குது, அதில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. The percentage composition of a compound represents the mass of each element present in a 100 gram of the compound. ஏன் 100 gram of the compound கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாலே 100ங்கிறது ஒரு 100% உள்ள காம்பவுண்டில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த percentage composition of oxygen and hydrogen by taking the example of H2O. It can be calculated using the formula நல்லா கவனிங்க. mass percentage of an element. இதுதான் வந்து நம்ம மாஸ் கால்குலேட் பண்ண வேண்டிய எலமெண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜ், அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட் இன் த காம்பவுண்ட் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். அதாவது நியூமரேட்டரில் என்ன வரணும் அப்படின்னா, மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட் இந்த காம்பவுண்டு, எவ்வளோ மாஸ் அந்த எலமெண்ட் வந்து அந்த காம்பவுண்டில் இருக்குது, டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். டோட்டல் மாலிகுலர் மாஸ் அந்த காம்பவுண்டோட எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து, காம்பவுண்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டோட மாஸையும் சேர்த்து வந்தால் தான் மாலிகுலர் மாஸ். அப்புறம் இன்ட்டு 100 ஏன் மல்டிபிள் பண்ணுறோன்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுனால 100. நவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2O ஈக்குவல் இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2O எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் ஒரு ஹைட்ரஜனுக்கு மாஸ் அட்டாமிக் மாஸ் பார்த்திங்கன்னா 1. அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு வந்து 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் 16. அங்கே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, அதனால் 16 கொடுத்துருக்காங்க. அப்போ 18 கிராம். நெக்ஸ்ட்டு கவனிங்க, மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு இதில் வந்து இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் கால்குலேட் பண்ணிட்டோம். அதில் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு வந்து அதோட ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறோம். கவனிங்க, நியூமரேட்டரில் என்ன பண்ணணுன்னா, அந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா, பர்சன்டேஜ் இல்லை, அதாவது எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, அதோட மாஸ் எவ்வளோ, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1. அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு 2 வரும், டிவைடட் பை டோட்டல் மாலிகுலர் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் எவ்வளோ 18 × 100 வந்து நம்ம பர்சன்டேஜ் பார்க்கறதுனால 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இதை வந்து எப்படி சார் ஷார்ட் பண்ணுறது அப்படின்னா, 118 அதாவது 12 இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 1 வரும், டிவைடட் பை 9. இதை 100ல் இது பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 100ல் எத்தனை 18 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்போது எத்தனை ஃபஸ்ட்டு 10ல் எத்தனை 9 இருக்குது, ஒரு 9, ரிமைனிங் 1 இருக்கும். திரும்பவும் அந்த ஜீரோவோட ஆட் பண்ணால் 10ன்னு வரும். அப்போ ஒரு 9 திரும்பவும், அப்போ 11ன்னு வரும். 11 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் திரும்ப ரிமைனிங் 1 இருக்கும், அது கூட 0 ஆட் பண்ணிவிட்டு அப்போது பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். அப்போ 11.11. அதுக்கப்புறம் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் பார்க்குறோம், சரிங்களா. மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனில் அதே மாதிரி திரும்ப வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்சிஜன், அந்த எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அதில் 16 மாஸ் டிவைடட் பை டோட்டல் காம்பவுண்ட் ஆஃப் த அதாவது மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் வந்து 18 × 100. இப்போ அந்த 16 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். அதாவது 8 வந்து 16, 9 வந்து 18. இந்த 8 வந்து நியூமரேட்டர் 100ல் மல்டிபிள் பண்ணிங்க, அப்போ 800 வரும். 800 டிவைட் பை 9. இதை ஸ்டார்ட் பண்ணோன்னா 199. எத்தனை 80ல் மட்டும் எத்தனை 9 இருக்குன்னா 8 9 இருக்கும். அப்போ ரிமைனிங் வந்து 8 இருக்கும். அந்த 8 இங்கே ஆட் பண்ணோன்னா இந்த 18, இந்த 0 கூட 18 வந்துடும். திரும்பவும் 8 78 வந்துடும்.
அதுக்கப்புறம் அங்கே 0 இல்லை, அதனால் ஒரு டாட் வச்சு திரும்பவும் ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 8 வரும். திரும்ப 8 தான் வரப்போகுது, அதை வந்து நம்ம 9ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து 88.89%. இந்த பர்சன்டேஜ் காம்போசிஷன் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சிங்க, இந்த this percentage composition is useful to determine the empirical formula and molecular formula. அதுக்கப்புறம் கவனிங்க, இந்த எக்ஸாம்பிள் 1 மீத்தேனோட பர்சன்டேஜ் அதில் எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறத அந்த ப்ராப்ளம் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இந்த நோட்டில் எழுதி உங்களுக்கு வீடியோ போட்டால் தான் புரியும். அதனால் அந்த வீடியோவை கவனிச்சிங்க. இப்போ அடுத்து கவனிங்க, Avogadro hypothesis. In 1811, Avogadro framed a hypothesis based on the relationship between the number of molecules present in equal volume of gas in different conditions. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்க்கும் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ், இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத நம்ம இந்த Avogadro hypothesis சொல்லியிருக்காங்க. அவரோட லா ஸ்டேட்ஸ், அதாவது லா ஸ்டேட்ஸ் தட் த Avogadro's law states that the equal volume of all gases under similar conditions of temperature and pressure contain equal number of molecules. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிஷன் வந்து சேம் கண்டிஷன், ஓகேவா? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன், அது வந்து என்னென்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் ஈக்குவல், கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், எவ்வளோ வால்யூம் ஆஃப் கேஸஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான மாலிகூல்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு ஈக்குவலான மாலிகூல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க, இட் ஃபாலோஸ் தட் த வால்யூம் ஆஃப் எனி கிவன் கேஸ் மஸ்ட் பி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் இட். இஃப் வால்யூம் இஸ் த, அதாவது V இஸ் த வால்யூம் அப்படின்னா என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், அது உங்களுக்கு தெரியும், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் Avogadro law represented mathematically as follows: V directly proportional n. இது என்ன டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா, வால்யூமும் எண்ணும் வந்து நேர் விகித தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் கொடுக்குறாங்க. அதுவே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா எப்படி சார் இருக்கும்? இப்போ V ஈக்குவல் டு, அதாவது V 1/n இப்படி இருந்ததுன்னா அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிக்ரீஸ் ஆகும் டிவைடில் வர்றதுனால. இதில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் நான் இப்போ சொன்னேன், வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எண்ணும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் V அந்த வால்யூம் வந்து அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து தஸ் 1 லிட்டர், அதாவது 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டைன்ஸ் த சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அஸ் இன் 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அதே சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அஸ் 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன். அதே மாதிரியான 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன்லேயும் மாலிகூல்ஸ் எவ்வளோ, அந்த ஹைட்ரஜனில் எவ்வளோ மாலிகூல் இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. த வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் த கேஸ். இதுதான் Avogadro hypothesis. சரிங்களா? அதாவது என்னென்னா, வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எவ்வளோ கேஸ் வால்யூம் இருக்கோ, அதாவது எவ்வளோ வால்யூம் ஒரு கேஸ் இருக்குதோ அதே அமௌண்ட்டு தான் அந்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் இருக்கும். இப்போ இந்த பலூனில் டாட் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ஹீலியம் வந்து சிங்கிள், அதனால் தனித்தனியாக பிளாக் கலர் டாட் வச்சுருக்காங்க. அந்த இன்சைட் ஆஃப் த கேஸ், அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற கேஸோட எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குது, அது எவ்வளோ, எல்லா இடத்துலையுமே அந்த டாட்டு பரவலாக போட்டுருக்காங்க பாருங்கள். அதை தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து O2, ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது, அதனால் 2 டாட் வச்சுருக்குறாங்க எல்லோ கலரில், அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து H2O. இந்த H2Oவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டாட் வந்து ஆக்சிஜன், சைடில் இருக்கிற 2 புள்ளி எல்லோ கலர் டாட் இருக்குல்ல, அது வந்து ஹைட்ரஜன். அப்போ H2O வந்து பலூன் ஃபுல்லாகவே அந்த பறவை இருக்கிறத சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட் வந்து அம்மோனியாவில் க்ரீன் கலர் டாட் வந்து நைட்ரஜன், ரிமைனிங்கில் அந்த 3 டாட் வந்து ஹைட்ரஜன், அதையும் பார்த்துங்க. Avogadro hypothesis எக்ஸ்ப்ளனேஷன் கவனிங்க. Let us consider the reaction between hydrogen and chlorine to form hydrogen chloride gas.
இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து கேஸியஸ் ஸ்டேட்டு. ஜி கொடுத்துருக்காங்களா, அப்படி ப்ராக்கெட்டில் ஜி கொடுத்துருந்தாங்கன்னா கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் அடுத்து கவனிங்க, 1 வால்யூம் ப்ளஸ் 1 வால்யூம் ஈக்குவல் டு என்னது, டு கிவ்ஸ் 2 வால்யூம்ஸ். அக்கார்டிங் டு அவகட்ரோ law, 1 volume of any gas is occupied by n number of molecules. அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸில் கால்குலேட் பண்ணாங்க. வால்யூம் விட்டுட்டு அடுத்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், n number of molecules plus n molecules to gives 2n molecules. அப்போ n is equal to 1ன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 1 molecule plus 1 molecule to gives 2 molecules. அப்புறம் ஆஃப் மாலிகுல் ப்ளஸ் ஆஃப் மாலிகுல் to gives 1 molecule. இந்த மாதிரியான இதில் கொடுத்துருக்காங்க. 1 molecule of hydrogen chloride gas is made up of half molecule of hydrogen and half molecule of chlorine. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஏற்கனவே இந்த ஆஃப் மாலிகுல் சொன்னாங்க இல்லையா, அதில் குளோரின் வச்சு ஹைட்ரஜன் குளோரின், அதாவது ஹைட்ரஜன் குளோரைடு மாலிகுலுக்கு கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் த molecules can be subdivided. This law is an agreement with Dalton's atomic theory. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த லெசனில் பார்த்தோம், டால்டன் அட்டாமிக் தியரியை வந்து இன்கரெக்டுன்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் இவர் ஹைப்போதிசிஸ், அவகட்ரோ ஹைப்போதிசிஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா டால்டன் தியரியை ஒத்துக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அதுக்கு ஈக்குவலான ஒரு கான்செப்ட் தான் அவகட்ரோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டி 7.3 அப்புறம் உள்ள ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து கவனிங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகட்ரோ லா. இட் எக்ஸ்பிளைன்ஸ் கே-லூசாக் லா. அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவகட்ரோ வந்து கே-லூசாக் லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கே-லூசாக் லா உங்கள் புக்கில் இருக்குது, அது எப்படின்னு ரிலேட் பண்ணி பார்த்துங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸ். அட்டாமிசிட்டி அப்படின்னா என்ன சார், அணுக்கட்டு எண் அப்படின்னு அர்த்தம். அதாவது அட்டாமிசிட்டி டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, அதாவது கேஸஸோட அட்டாமிசிட்டி அதை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கவனிங்க, molecular formula of gases can be derived using Avogadro's law. molecular mass of gases எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணுறதுக்கு, டெரைவ் பண்ணுறதுக்கு இந்த அவகட்ரோ லா யூஸ் ஆகுது. இட் டிட்டர்மைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ரிலேஷன் பிட்வீன் மாலிகுலர் மாஸுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் டிட்டர்மைன் கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ். கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ், எல்லா கேஸஸ்க்குமே மோலார் வால்யூம் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதுக்கு காமனாக ஒரு ஸ்டாண்டர்ட் மோலார் வால்யூம் கொடுத்துருக்காங்க, 22.4 லிட்டர் அட் எஸ்டிபி. எஸ்டிபிங்கிறது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். இதுதான் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூமாக எடுத்துக்கணும் எல்லா கேஸஸ்க்குமே. நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இதுக்கு முன்னாடி உள்ள இயர்லலாம் வந்து இந்த கொஷின் வந்து ஒரு 5 மார்க் கொஷினாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இதை ஃபுல்லாகவே 5 மார்க்காக படிச்சிங்க. அது எப்படி உங்களுக்கு கொஷினில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஹைட்ரஜன் ஸ்கேல். இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து எதை பேசிஸாக வச்சு வரணும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்கேலை பேசிஸாக வச்சு, அதாவது நம்ம எடுத்துக்கிற எல்லாமே வந்து ஹைட்ரஜன் பேஸ் பண்ணி தான் வரணும். இப்போ கவனிங்க, இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் 1 molecule ஆஃப் அன் கேஸ் ஆர் வேப்பர் டு மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ எந்த மாலிகுல் எடுத்துக்கிறியோ அதோட கேஸ் ஆர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன். இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. அது இப்போ ஃபார்முலா வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேப்பர் டென்சிட்டி கவனிங்க, வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் certain வால்யூம் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர் டு த மாஸ் ஆஃப் an equal volume of hydrogen measured under the same condition of temperature and pressure. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சேம் டெம்பரேச்சரும் ப்ரெஷரும், பட் ஆனால் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். அதே மாதிரி நம்ம கிவன் என்ன எடுத்துக்கிறோம், வேப்பர் டென்சிட்டி ஆஃப் சர்டைன் வால்யூம் ஆஃப் கேஸ், அந்த எவ்வளோ வால்யூம் ஆஃப் கேஸ் எடுத்துக்கிறோமோ அது வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு ஹைட்ரஜனோட வால்யூமுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. இப்போ வேப்பர் டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, டெரைவ் பண்ணுங்கள். கவனிங்க, மாஸ் ஆஃப் த கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் அட் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி.
ஒரு given வால்யூம் ஆஃப் கேஸ் கொடுத்துருக்காங்க டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் ஸ்கேலுக்கு வரதுனால அதே அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கிறாங்க. அதுதான் ஃபார்முலா. அக்கார்டிங் டு அவோகாட்ரோ லா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் சர்டைன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஏற்கனவே அவோகாட்ரோ லா சொன்னாலும் அந்த லா தான் திரும்ப உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த லாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவனிங்க, லெட் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் ஒன் வால்யூம் அப்படின்னா எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னா n மாலிகூல்ஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. வேப்பர் டென்சிட்டி அட் எஸ்டிபி ஃபார்முலா எப்படி n மாலிகூலுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மாஸ் ஆஃப் n மாலிகூல்ஸ் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி டிவைடட் பை மாஸ் ஆஃப் n மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சலிங் n